நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல போறோம். எங்க வீட்டு செஃப்ங்க. எங்க வீட்டு சமையல்காரி. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க வீட்டு ஆளுநாள் அழகுராணி அவங்க தான், கலெக்டரே அவங்க தான். இவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை கேட்கலாம். சிவா, இந்த உருளைக்கிழங்கு வச்சு என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும்ல, நல்லா டேஸ்டா இருக்கும், செமையா இருக்கும்ல. விதவிதமா செய்யலாம். ஆமாம், போன வாரத்தில் ஒரு நாள் ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்டோம். அப்போ நான் வந்து கேட்டேன், இது என்ன காய் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீ மஞ்சூரியன். கரெக்ட். ஆனால் அது அப்படி டேஸ்டாக இருந்ததுக்கு ரீசன் வந்து இந்த கேப்சிகம்மை வந்து அதில் போட்டதுனால எது கூட இந்த கேப்சிகம் போட்டாலும் அதோட டேஸ்ட் அதுக்கு வந்து. ஓ ரைட், சூப்பர். இந்த கேப்சிகமோடைய ஒரு குவாலிட்டி இல்லைங்களா, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுதான் இது வந்து ஜீசஸ். ஒருவேளை ஜீசஸ் நம்மளும் இணைஞ்சிட்டோம் அப்படி சொன்னால் ஜீசஸோடைய அந்த ஃப்ளேவர் எல்லாம் நமக்குள்ள வந்துடும்ல. அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனமும் இருக்குது பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை இயேசுவோடு நம்ம இணைஞ்சிட்டோம்னா அவருடைய அன்பு வந்துடும், அவருடைய பார்வை வந்துடும், அவருடைய பேச்சு வந்துடும், நம்ம அவரை போலவே மாறிடுவோங்க. அவரோடு இணைவோம். பிரைஸ் தி லார்ட்.